இறைவா நீயே அனைத்தும். இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. மகா சிவராத்திரி உத்தரவு. சித்தன் அருள் 1806. வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே. வரும் பிப்ரவரி 26, 2025 அன்று மகா சிவராத்திரி தினத்தில் அடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் உத்தரவு கொடுத்துள்ளார். அதன்படி அனைவரும் பின்பற்றுக. அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு. ஆதிமூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன். அப்பனே அனைவருக்குமே எம்முடைய ஆசிகள். அப்பனே சிவராத்திரி அன்று நிச்சயம் பகல் வேளையில் நல்விதமாக பசுக்களுக்கு அன்னத்தையும் கொடுத்து, சிவராத்திரி இரவுதனில் சிவன் தன்னை கூட நினைத்து நிச்சயம் ஈசன் புகழ் பாடுவோருக்கு எல்லாம் இரவு தன்னில் கூட ஏதாவது பின் உட்கொள்ள கொடுத்து, மூலிகைகளான தேநீரை கொடுத்துக் கொண்டு வந்தாலே சில பாவங்கள் நிச்சயம் கரையும் அப்பனே. அவை மட்டும் இல்லாமல் அப்பனே பின் ஈசனுக்கு நிச்சயம் வில்வ இலைகளையும் கூட பரிசாகவே கொடுத்தால் அப்பனே நிச்சயம் சில சாபங்களும் நீங்கும் அப்பனே. போகப் போக சில மாற்றங்களும் கூட மெதுவாகத்தான் நடக்கும். ஆனாலும் உடனடியாக அதன் பலனை எதிர்பார்க்கக்கூடாது. எவன் ஒருவன் நிச்சயம் பலனை எதிர்பார்த்து செய்கின்றானோ அதற்கு மதிப்பு குறைவுதான் என்பேன் அப்பனே. இதை என் பக்தர்கள் ஏற்றுச் செய்ய நன்று என்பேன் அப்பனே. அன்றைய தினத்தில் அதாவது சிவராத்திரி அன்று நால்வோர் துதிகளையும் கூட என்னால் திருத்தலத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று ஏங்குவோர்களும் கூட இல்லத்தில் தன்னால் இயன்ற தீபங்களை ஏற்றிப்பின் அத்தீபத்தின் வழியாக ஈசனையும் பார்வதி தேவியையும் பார்த்திட்டு பதிகங்களை ஓத சிறப்பு தரும் என்பேன் அப்பனே. ஆசிகள் ஆசிகள் அப்பனே. அன்புடன் அகத்திய மாமுனிவர் உரைத்த மகா சிவராத்திரி வாக்கு விளக்கம். வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே. மகா சிவராத்திரி தினத்தில் கோசாலைகளில் அல்லது தென்படும் பசுக்கள் மாடுகளுக்கு அகத்திக்கீரை புல்கட்டுகள் வெல்லம் வாழைப்பழம் போன்றவை சிவராத்திரி பகல் நேரத்தில் வழங்க வேண்டாம். சிவாலயங்களில் சிவராத்திரி அன்று 4 கால பூசையை காண கூடியிருக்கும் பக்தர்களுக்கு சிவபுராணம் திருவாசகம் ஓதிக்கொண்டு படித்துக்கொண்டு ஓம் நம சிவாய என்று நாமம் சொல்லி ஜெபம் செய்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் திருமுறைகள் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கும் சிவனடியார்களுக்கும் துளசி, இஞ்சி, எலுமிச்சை கருப்பட்டி சுக்கு கொத்தமல்லி விதை மிளகு இட்ட சுக்கு காபி எனப்படும் தேநீரை வழங்க வேண்டாம். மற்றும் சிலர் விரதம் இருப்பார்கள். அவர்களுக்கு பால் பழங்கள் வழங்க வேண்டும். மற்றவர்களுக்கு அன்னத்தையும் கூட வழங்கலாம். சிவராத்திரி அன்று சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை அபிஷேகம் செய்வதற்கு வில்வ இலைகளை கொண்டு கொடுக்க வேண்டும். கொடுத்தால் நிச்சயம் சில சாபங்களும் நீங்கும். போக போக சில மாற்றங்களும் கூட மெதுவாகத்தான் உங்களுக்கு நடக்கும். ஆனாலும் உடனடியாக அதன் பலனை எதிர்பார்க்க இதை செய்யக்கூடாது. யார் ஒருவர் பலனை எதிர்பார்த்து செய்கின்றார்களே அதற்கு மதிப்பு குறைவுதான். சிவராத்திரி அன்று 4 துதிகளையும் அதாவது அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான், மாணிக்கவாசகர் பெருமான், திரு ஞானசம்பந்தர் பெருமான் இயற்றிய தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட 12 திருமுறைகள் முற்றோதுதல் பாட வேண்டும். சிவராத்திரி அன்று ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருப்பவர்கள் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏற்றி அந்த தீபஜோதியின் வழியாக சிவனையும் பார்வதி தேவியோரையும் நினைத்துக் கொண்டு தேவாரம் திருவாசகம் பதிகங்கள் பாராயணம் செய்து வருதல் வேண்டாம். உங்களுக்கு இது சிறப்பு தரும். இதை என் பக்தர்கள் ஏற்றுச் செய்ய நன்றி என்று குருநாதர் அகத்திய மாமுனிவர் அருள் ஆசி உத்தரவு இட்டு உள்ளார்கள். அடியவர்கள் இந்த பதிவினை அனைவருக்கும் பகிர்ந்து உங்கள் சில பாவங்கள் நிச்சயம் கரைய, சில சாபங்களும் நீங்க குருநாதர் காட்டிய வழியில் மகா சிவராத்திரி தினத்தில் வழிபட்டு சிறப்பு பெறுங்கள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். அகத்தீசாய நமஹ.
ஓம் அகத்தீசாய